வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாரன்ஸ் மாஸ்டர். லாரன்ஸ் மாஸ்டர் இப்ப எல்லா பேட்டியும், எல்லா சேனல்லயும் குடுக்குறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன வற்புறுத்துறாங்க. நான் தான் திருச்சி கிழக்குல நிக்கிறதுக்கு சரியான ஆளுன்னு மக்கள் சொல்றாங்க. அதனால நான் வரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு இப்ப சொல்றாரு. அது முழுக்க முழுக்க ஃபேக். லாரன்ஸ் மாஸ்டரோட டீம வச்சு இந்த ஃபார்ம கிரியேட் பண்ணியிருக்காரு. இது முழுக்க முழுக்க ஃபேக் மக்களே. நம்பாதீங்க. எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லயும் தளபதி அவரு லாரன்ஸ் மாஸ்டர் தான் நிக்க போறாருன்னு சொல்லி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லயும் அவர் பேசல. தாவேகா தொண்டர்களுக்கும் இது எந்த சம்பந்தமும் கிடையாது. இது லாரன்ஸ் மாஸ்டரை கிரியேட் பண்ணி இது பண்ற விஷயங்கள். அவர் வரணும்னு இப்ப அவர் ஆசை வந்திருக்கு. முன்னாடியே நம்ம டிவிகே சார்பா முன்னாடியே அவர் வந்திருந்து நம்ம கூட இணைஞ்சு மக்களோட மக்களா கலந்து அவர் இதுல பண்ணியிருந்தாருன்னா அது உண்மைன்னு சொல்லலாம். இப்ப உண்மை கிடையாது. காரணம் என்னன்னா, ரஜினிகாந்தோட ரைட் ஹேண்டு. ரஜினிகாந்த் ஒரு வாழ்த்து தெரிவிக்கல தளபதி சிஎம் ஆனதுக்கு. பொறாம தான் பட்டார். அது எல்லாருக்கும் தெரியும். ஊரறிஞ்ச உண்மை. நீங்க பார்த்து வளர்ந்த ஒரு பையன், நீங்க பார்த்து ஒரு இண்டஸ்ட்ரியில வளர்ந்த பையன் ஒரு சிஎம் கேட்டகரி போயிருக்காருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு அப்ரிஷியேட் பண்ணணும். வயசு ஏறிட்டா மட்டும் பெரியவங்க கிடையாது. அந்த வயசுக்கு ஏற்ற பக்குவத்தோடு இருக்கிறவங்க தான் பெரியவங்க. திரு ரஜினிகாந்த் அவர்களே, இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க. இப்போ உங்கள் மனைவி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நல்ல தலைவரை இழந்துட்டீங்க தமிழ்நாட்டில். யாரும் இழக்கல. நல்ல தலைவரை உருவாக்கியிருக்கோம், நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கோம் மக்கள். சரியா? எந்த ₹1 கொடுத்து எங்கள் தலைவர் ஓட்டு வாங்கலை. ஒன்று புரிஞ்சுங்க. மக்கள் தெளிவாக ஓட்டு போட்டிருக்காங்க. மக்கள் தெளிவாக ஓட்டு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, முன்னாடி கேட்டதுக்கு நான் அரசியல் வந்து தான் இந்த உதவியெல்லாம் செய்யலாம் அவசியம் கிடையாது. எனக்கு அரசியலில் விருப்பமே கிடையாது. அரசியல் வந்தால் தான், அந்த அரசியல் ஆசை வந்தால் தான் நம்ம மக்களுக்கு செய்யணும். எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. நான் அரசியலுக்கு வரமாட்டேன். எந்த பிள்ளைங்களுக்கு நான் செய்வேன். அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன லாரன்ஸ் மாஸ்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு? எங்கள் அம்மாவுக்கு விருப்பம் இல்லை இதில். இப்போ பிஃபோர் நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க, அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு ஸ்கூல் பிள்ளைங்க சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஸ்டேட்மெண்ட் அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க? ஆஃப்டர் எலெக்ஷன், அதாவது சிஎம் ஆகிட்டாரு தளபதி, அதனால் அவங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை வந்திருக்கலாம், நீயும் போடா அப்படின்னு சொல்லி. அதனால் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, பரவாயில்ல நீ போன்னு சொல்லி. இப்போ அவங்க அம்மா பர்மிஷன் கொடுத்துட்டாங்களாம், அதனால் இவர் வராராம். இந்த ஸ்கூல் பிள்ளைங்க பேர், அம்மா இங்கே இந்த ஜாமெட்ரி பாக்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்குற மாதிரி இவர் கேட்டிருக்காரு. அவங்க அம்மா பர்மிஷன் கொடுத்துட்டாங்களாம். ஒன்று. இன்னொன்று, லதா ரஜினிகாந்த் அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க? நல்ல தலைவனை இழந்துட்டீங்க அப்படின்றாங்க. இப்போ இந்த 5 வருஷமா நீங்கள் உங்கள் குடும்பமே, ரஜினி சார் குடும்பமே கோமாவில் இருந்துச்சா? எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ மட்டும் எங்கேருந்து வருவீங்க? இப்போ மட்டும் எங்கேருந்து வந்திருக்கு? சிஎம் சார், தளபதி சிஎம் ஆகிட்டாருன்னு சொன்ன உடனே நம்மளும் ஆயிடலாம். வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே கிடையாது. இவ்வளோ நாளாக கோமாலையாக இருந்தீங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கார் ஒருவர் நல்ல தலைவராக இருந்துட்டேன், நல்ல தலைவராக இருந்துட்டேன்னு ஏன் வயிற்றுல வாயில் அடிச்சுக்கிறீங்க? தமிழ் மக்களுக்கு நீங்கள் என்ன நல்லது பண்ணீங்க? நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். தமிழ் மக்களை விடுங்க. உங்கள் வீட்டுக்காரோட ரசிகர் இருக்காங்களே, லட்சக்கணக்கான ரசிகர் இருக்காங்க. அந்த லட்சக்கணக்கான ரசிகரில் ஒருத்தருக்காவது உங்கள் கல்யாண மண்டபத்தில் ஒருத்தர் இலவச கல்யாணம் பண்ணி வச்சுருப்பீங்களா? எங்கேருந்து பேசுகிறீங்க? எப்படி பேசுகிறீங்க? மனசு வச்சுரு. பழைய மாதிரி கிடையாது. மக்கள் தெளிவாக இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களை பைத்தியக்காரனாக நினச்சிக்குவாங்க. ஏன் இதே ஆந்திராவில் நீங்கள் போயிட்டு முதலமைச்சராக கேண்டிடேட் நில்லுங்களேன், நிற்க முடியும். ஏன்னா மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் முட்டாளுங்க நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. எப்போவோ தெளிஞ்சிட்டாங்க. எப்போவோ தெளிஞ்சிட்டாங்க. தயவுசெய்து மக்களே, அதான் சொல்கிறேன், லாரன்ஸ் மாஸ்டர் யாருமே விருப்பப்பட்டு கூப்பிடல. அவராக ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அவரே உள்ளே வர பார்க்குறாரு. அதனால் காட்டில் ஒரே ஒரு சிங்கம் இருக்கணும்னா அது நம்ம தளபதி மட்டும்தான். தளபதி மட்டும்தான். வேற யாரை வேணால் நிப்பாட்டலாம். கண்டிப்பாக நம்ம விசில் சின்னத்துக்கு யார் நிப்பாட்டினாலும் வின் பண்ணுவாங்க. இது ஒரு தொண்டனா நானும் இதில் வேலை செஞ்சுருக்கேன். என்ன தம்பிமார்கள் வேலை செஞ்சுருக்காங்க, என்னோட அண்ணன்மார்கள் வேலை செஞ்சுருக்காங்க, என்னோட தாய்மார்கள் வேலை செஞ்சுருக்காங்க. அதனால தான் தளபதி வெற்றி பெற்றார். தவிர லாரன்ஸ் மாஸ்டராலேயோ மற்றவங்க நடிகர்னாலேயோ கண்டிப்பாக இல்லை. இதை நீங்கள் புரிஞ்சுங்க. நன்றி, வணக்கம்.